எப்போவுமே ஃபெஸ்டிவல் வந்தா, அதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி இல்லன்னா 2 நாளைக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு தான் கிராஃப்ட் போட்டிருக்கேன். சரி இந்த தடவ சீக்கிரமே பண்ணிடலாமே, லைட் வேற வச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பண்ணலான்னு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு க்ளூ கூட தேவையில்ல. 2 பொருள். ஒண்ணு பேப்பர் ஸ்ட்ரா. நான் அது வந்து ஒரு 5 பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எல்இடி லைட்டு மல்டி கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைட்டை ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது அந்த சுத்தி சுத்தி இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா வந்துட்டு விரிச்சு விட்டுட்டு, இந்த பேப்பர் ஸ்ட்ரா ஒவ்வொரு ஸ்ட்ராக்குள்ளேயும் இந்த லைட் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு விட்டுக்க போகிறேன். ஸோ 1 2 3 4 5 மொத்தம் 5 ஸ்ட்ரா வந்து இதே மாதிரி பண்ணிவிட்டு எண்டிங்கில் இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி விட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ராவே லைட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை கரெக்டாக ஒரு ஸ்டார் ஷேப்க்கு கொண்டு வரணும். ஸோ கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு க்ளூவே தேவையில்ல. ஃபைனலாக நமக்கு இப்படி தான் இருக்குது. மேலே வந்து அந்த சுவிட்ச் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஸ்ட்ராவில் வந்துட்டு ஒரு ஸ்டார் கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஹேங் பண்ணிட்டு நான் நார்மலாக காட்டுறதை விட லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஜாயின் பண்ண இடம்லாம் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அதுலேருந்து லைட் எஃபெக்ட்லாம் வந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கோல்டன் கலர் லைட் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்லை இந்த மல்டி கலரே நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.